இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல் பண்ணிருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்கள் நேமும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பற்றி சொல்லணும்னா பெருசாக தான் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ गाइस, வெல்கம் டு ஜாப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஓடிடில வந்த 2 மூவியை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னா கோழி. IMDb 6.4 ரேட்டிங் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பத்தி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் 500 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணி இருக்கதான் உண்மை. அந்த மூவியோட மேஜர் ஃபால்ட்டான நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுதான். அது மட்டும் இல்லாம படம் பார்க்கும்போது நல்லா சஸ்பெண்டா கொண்டு போவாங்க. ஆனா சஸ்பெண்ட் பத்தி சொல்லணும்னா ஒண்ணு இல்லாம கடைசியில ஒரு சிம்பிளா முடிச்சிருப்பாங்க. ஸோ கான்செப்ட் பத்தி சொல்லணும்னா ஹீரோ தேவர் டான்ஸ் வச்சு நடத்திட்டு வருவார். ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு இறந்து செய்தி கேட்டு போய் அதை பத்தி விசாரிக்கும் போது அது நார்மல் டெப்ல ஒரு மட்டத்துல தெரிய வருது. இதை பத்தி தெரிஞ்சுக்க அவர் வேலை செஞ்ச போர்ட்டுக்குள்ள போகும்போது அவர் ஃப்ரெண்டை கொண்டவங்க நெட்வொர்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் இந்த கதை 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு கூலியா வேலை செஞ்சதுக்கும் அண்ட் வில்லனுக்கும் என்ன சம்மதம், யார் அவர் ஃப்ரெண்டை கொண்டது, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ற கான்செப்ட் படம் ரொம்ப ஆஹா ஓவன்னு சொல்ற அளவுக்கு இல்லை, ஒரு சிம்பிளான மூவி தான். அண்ட் சில பல மிஸ்டேக் அந்த மூவில இருக்கு. பட் ஒரு பக்காவான ஆக்ஷன் மூவி பார்க்கணும், மறக்காம மூவியை போய் பார்த்துருங்க. யாரும் இல்லாம தனியா வாழ்ந்து பழகிட்டீங்க. அவர் உங்களுக்கு வெறும் ஃப்ரெண்டு தான். IMDb 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் கலந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவின்னு சொல்லலாம். மூவி ஃபுல்லாமே ரேஸை பத்தி தான். எனக்கு ஃபார்முலா 1 ரேஸை பத்தி அவ்வளவு நல்லது இல்லை, பட் படம் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ கான்செப்ட் எனக்கு பிடித்த மாதிரி சிம்பிளா சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரேசிங் கம்பெனி வச்சு நடத்துறவரு இது வரைக்கும் எந்த ரேஸ்லயும் வின் பண்ணாதனால அவர் கம்பெனியை விற்கிற அளவுக்கு போயிடுது. அதனால அவர் பழைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவங்க ரேஸ் ட்ராக் சொல்ல அனுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கொஞ்சமா முன்னேறாங்க. ஆனா ஹீரோ அப்போ அவர் பார்ட்னருக்கு இருக்க ஹீரோவோட அந்த ரேஸ் ரொம்ப மோசமா போகுது. ஃபைனல் ரேஸும் வருது. இதுல வின் பண்ண மட்டும் தான் அந்த ரேசிங் கம்பெனியை சேல் ஆகிறதுல இருந்து தடுக்க முடியும். சோ அந்த ரேஸ்ல யார் வின் பண்றாங்க, அதுக்கு என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க சொல்றதுக்கான செஞ்சு புரியாத மாதிரி தான் என்னோட ரிவ்யூ. பட் மூவிக்கு நான் கேரண்டி தரேன், நல்லா இருக்கு. அண்ட் எப்பயும் போல இந்த 2 மூவி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தேன், மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி பாத்துறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணி ஆர்டர் பண்ணுவோம். அடுத்த வீடியோல பார்ப்போம். சானி ஹேஸ்க்கு ஒரு பட்ட பேர் வச்சிருக்காங்க, சானி தோத்தாங்குழி. யாவது ஓட்டியாகணும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் ரேசர் தான்.